हाई फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम इन्नैक्कु நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே சுவையான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த கோவக்காய் பொரியல் பண்றதுக்காக நான் இங்க 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். 10 பல் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி 1-2 நசுக்கி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் கொஞ்சமா கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உப்பு உங்க ருசிக்கு தகுந்த மாதிரி, சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு பருப்பு பொடி, 4 வகையான பருப்பு பொடி. இந்த ரெசிபி வேணும்னா நம்ம சேனல்லே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது இவ்வளவுதான் फ्रेंड्स, இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம இங்க இந்த கோவக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். உப்பு உங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தனி மிளகாய் தூள் இது கூடயே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா mix பண்ணி விட்டுடலாம். ஒரு முறை நம்ம இந்த மாதிரி mix பண்ணிட்டு இந்த குக்கர் கேப் போட்டு இந்த கோவக்காயை நம்ம ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி குக்கர்ல வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைக்கிறதுனால இந்த கோவக்காய் பொரியல் வந்து ஒரு 5 நிமிஷத்துலயே ரெடி ஆயிடும் फ्रेंड्स. ரொம்ப சுலபமாவே ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, ஒரு விசில் ஆகி வெந்திருக்கு கோவக்காய். இப்போ நம்ம ஒரு பாண்டலி வச்சிட்டு இந்த பாண்டலி சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் இது எல்லாமே இதல சேர்த்துக்கலாம். இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்க फ्रेंड्स, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூடவே நம்ம 1-2 நசுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த கறிவேப்பிலை கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கறிவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க கோவக்காவை இது கூடவே சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா வத்தி வர வரைக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பருப்பு தூளை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு பொடியை இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்ல சேர்க்கிறதுனால ரொம்பவே ருசியா இருக்கும் फ्रेंड्स. இந்த கோவக்காய் பொரியல் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லாவே இருக்கும். பாருங்க फ्रेंड्स, அவ்வளவுதான், ரொம்ப ருசியான கோவக்காய் பொரியல் ரெடியா இருக்கு. இது சாப்பிடுறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ருசியா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க फ्रेंड्स. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததனா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க फ्रेंड्स. உங்க சப்போர்ட் எப்பவுமே இதே மாதிரி இருக்கட்டும். ரொம்ப நன்றி.